Hi students, good morning to all. I am Dinagaran from Swami Vivekananda Metric High Secondary School. Today we are going to discuss about digestive gland. What is the role of the digestive gland? The digestive gland secrete digestive juice. What is the role of the digestive gland? Digestive gland secrete digestive juice. It is responsible for digestion of food. See, digestive glands are exocrine glands. We know very well what are the endocrine glands and what are the exocrine glands. Endocrine glands means without duct. Exocrine glands means with duct. What is the main important function of the exocrine glands? ஓகேவா, எக்ஸோகிரைன் கிளான்ஸ் சொல்லக்கூடியது என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது எந்த இடத்துல இருக்குதோ அதே இடத்துல அதுக்குள்ள ஒர்க் வந்து பார்க்கும். ஸோ தட் இஸ் a மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த எக்ஸோகிரைன் கிளாண்ட். ஓகேங்களா, எக்ஸோகிரைன் கிளாண்ட் சொல்லக்கூடியது என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து அது எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல அதனுடைய வேலையை வந்து பார்த்தா அது பேர் என்ன சொல்கிறாங்க, எக்ஸோகிரைன் கிளாண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இட் கண்டெயின் த டக்ட். வித்தவுட் டக்ட் அப்படின்னா எண்டோகிரைன் கிளாண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அண்ட் which secrete the biological catalyst. So that is called என்ன சொல்றோம் அப்படின்னா enzymes அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஓகேங்களா, ஸோ அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா digestive gland சொல்லக்கூடியது செரிமான சுரப்பிகள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். வித் டக்ட் அப்படின்னா வந்து நாளமுள்ள சுரப்பி, வித்தவுட் டக்ட்னா நாளமில்லா சுரப்பி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த நாளமுள்ள சுரப்பின்னு சொல்லக்கூடிய எக்ஸோகிரைன் கிளாண்டு செரிமான சுரப்பிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்து டைஜஸ்டிவ் கிளாண்ட் சொல்லக்கூடியது. அது என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னா வந்து என்னது, பயோ கேட்டலைஸ் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லக்கூடியது, பயோ கேட்டலைஸ். இந்த பயோ கேட்டலைஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு என்சைம்ஸ் வந்து செக்ரீட் பண்ணதா நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அப்போ என்சைம்ஸ் சொல்லக்கூடியது என்ன, இட் ஆக்ட் அஸ் எ பயோ கேட்டலைஸ். The digestive glands associated with the alimentary canal. ஓகே, அப்போ அந்த digestive glands சொல்லக்கூடியது எதோடு சேர்ந்தது அப்படின்னா வந்துட்டு வித் alimentary canal or அதோடு இணைஞ்ச salivary gland, liver and pancreas. See, the digestive glands associated with the alimentary canal or salivary glands, liver and pancreas அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அதாவது alimentary canal சொல்லுவோம். தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து உணவு பாதை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அதே இதில் salivary gland சொல்லக்கூடியது உமிழ்நீர் சுரப்பி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் தமிழில். லிவர்னா கல்லீரல், பேன்க்ரியாஸ் அப்படின்றது கணையம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா வந்துட்டு அந்த உணவு பாதையோடு இணைஞ்ச ஓகே செரிமான சுரப்பிகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தேர் ஆல் கால்டு டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டொமக் வால் ஆஸ் கேஸ்ட்ரிக் கிளான்ஸ். ஸ்டொமக் வால் ஹேஸ் ஆனது கேஸ்ட்ரிக் கிளான்ஸ். ஸோ அந்த கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் உங்களுக்கு எது செக்ரீட் பண்ணுது, கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து செக்ரீட் பண்ணும். Stomach wall has the gastric glands that secrete the gastric juice. And intestinal mucosa it secrete the intestinal juice. இது நம்ம ஃபர்தரா வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம். Intestinal mucosa secrete the intestinal juice அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஓகேங்களா, so next I go to salivary gland. What is saliva? சலைவான்றது உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய உமிழ்நீர். அதை நம்ம என்ன சொல்லக்கூடியது, சலைவான்னு சொல்லக்கூடியது, எச்சில் நம்ம சொல்லக்கூடியது. செக்ரீஷன் ஆஃப் salivary gland is called saliva. Secretion of salivary gland is called saliva. ஓகேங்களா, ஏன்னா salivary gland தான் நமக்கு எதை செக்ரீட் பண்ணுது அப்படின்னா வந்து சலையை வந்து செக்ரீட் பண்ணக்கூடியது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 pairs of salivary gland in the mouth கொடுத்துருங்களா. 3 pairs of salivary gland in the mouth. இந்த 3 pairs of salivary gland சொல்லக்கூடியதான் நமக்கு எதை செக்ரீட் பண்ணா சொல்லியிருக்கேன் அப்படின்னா வந்து சலைவா வந்து செக்ரீட் பண்ணது. ஓகேவா, அது தெளிவாக தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சலைவான்னு சொல்லக்கூடியது அதில் என்னென்னலாம் உங்களுக்கு வந்து இருக்கு. See the composition of saliva. ஸோ சலைவாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சலைவா இஸ் 98% of water.
ஏன்னா சலைவன் எக்ஸில்ஸ் கூட தனிமறியாக தான் இருக்கக்கூடியது. 98% பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர். அது மட்டும் இல்லாமல் அண்ட் ஆல்சோ கண்டெயின் வாட்டர் மட்டும் இல்லை, எலக்ட்ரோலைட், எல்இசி, எலக்ட்ரோலைட், ஆன்டி பாக்டீரியல் என்சைம்ஸ், மியூக்கஸ், இது எல்லாமே இதில் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. சலைவா இஸ் 98% ஆஃப் வாட்டர் அண்ட் ஆல்சோ கண்டெயின் எலக்ட்ரோலைட்டு, ஆன்டி பாக்டீரியல் காம்பவுண்ட்ஸு, மியூக்கஸ், என்சைம்ஸ், இது எல்லாமே இது வந்து இதில் இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இந்த சலைவான்னு சொல்லக்கூடியது. ஓகே, காம்போஸ் ஆஃப் சலைவானா இதை நம்ம வந்து சொல்லலாம். சரியா? ஸோ வேறு இந்த சலைவாவோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன, அதுக்குள்ள வேலை என்ன? ரைட் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சலைவா. சலைவா நமக்கு எந்த விதத்தில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் டு பிரேக் டவுன் அவர் ஃபுட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஃபுட்டை நம்ம எடுத்துக்கூடிய ஃபுட்டுன்னு சொல்லக்கூடியது ஈஸியாக வந்து, அதாவது காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மாக மாறத்துக்கு இதுவும் வந்து காரணமாக இருக்குது. இது இந்த சலைவான்னு சொல்லக்கூடியது. ஏன்னா ஸோ இந்த சலைவாவோட சேர்ந்து போகிறதுனால தான் அந்த ஃபுட்டு வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், சோலோவிங் பண்ணுவோம். சோலோவிங்ஸ் என்னது, விழுங்க முடியதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ what is the first important function? It helps to break down our food. That's the main important function. And second one, helps in chewing. ஓகேங்களா, மெல்றதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத கொடுத்துருக்காங்க. helps in என்ன, chewing. First functions of saliva, break down our food. First one, break down our food. It helps to break down our food. Second one, help in chewing. Okay வா, help in chewing. chewing மெல்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. Next one, third, keep the mouth moist. ஓகே, நம்முடைய மவுத் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு மாய்ஸ்டாக, ஈரப்பதமாக இருக்கிறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு எது இந்த சலையை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அப்படி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஏன்னா சலைவான்னு சொல்லக்கூடியது 98% உங்களுக்கு என்னென்னா வாட்டர் தான் இருக்குது. சரியா? அப்போ கம்பல்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்முடைய மவுத்துன்னு சொல்லக்கூடியது மாய்ஸ்டாக இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த சம் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சலைவா. First one, it helps to break down our food, and second one, help in the chewing, and third, keep the mouth moist. Okay, so next, what are the three pairs of the salivary gland? The first salivary gland, so that is called the parotid. First salivary gland, parotid. So this is the largest salivary gland. Okay, where it is located? In the cheek region. நம்மளுடைய கணத்தில் in the cheek region or below the earlobes. நம்ம earlobe கீழே இருக்கக்கூடியது, below the earlobes. Okay, so which one is the largest salivary gland? That is called the parotid. Where it is located? In the cheek region or below the earlobes. And next one is a very very important. Next salivary gland, that is called the submaxillary. Is otherwise called the submandibular or submandibular. It is located in the lower jaw. And third salivary gland, sublingual. So this is the smallest salivary gland, sublingual, where it is located beneath the tongue beneath the tongue. So first one is the parotid, is located in the cheek region or below the earlobes, and second one is called the submandibular, is always called the submaxillary. It is located in the lower jaw. And third one is the smallest salivary gland, that is called the sublingual, where it is located beneath the tongue. Okay, and these glands, the three pairs of salivary gland, have the duct. ஓகேவா, இது எல்லாமே என்னப்பா இருக்கு, டக்ட் வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. have the another duct. So first duct name Stenson duct. Second one is called the Watson duct.
and third one is called the Bartholin duct or duct of Rivinis. Stenson duct, where it is located in the parotid. ஸோ பெரோட்டிட் கிளாண்டில் இருக்கக்கூடிய அந்த டக்டோட பேர் என்ன சொல்கிறாங்க, ஸ்டென்சன் டக்டு. அதே மாதிரி சப்மாக்ஸிலரி சப்மாண்டிபுலார் கிளாண்ட் இருக்குது, சலைவரி கிளாண்ட் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த டக்டு பேர் சொல்கிறாங்க வார்சன் டக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லாஸ்ட் இருக்கக்கூடிய சப்லிங்குவல் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய டக்டோட பேர் என்ன சொல்கிறாங்க, பர்தோலின் டக்ட் ஆர் என்ன டக்ட் ஆஃப் ரிவினிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இது தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அதே மாதிரி மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பெரோட்டின்னு சொல்லக்கூடியது, அதுக்குண்டான ஓப்பனிங் பெரோட்டிட் இருக்குது, அதுக்குண்டான ஓப்பனிங் அது எங்கடா ஓப்பன் ஆகுது, ஓகே, எந்த டக்ட் வழியாக ஓப்பன் ஆகுது, டக்ட் நம்ம சொல்லிட்டு என்ன டக்ட் அப்படின்னா ஸ்டென்சன் டக்ட்னு சொல்லக்கூடியது. வாட் இஸ் த ஓப்பனிங் ஆஃப் தட், செகண்ட் மோலார் ஆஃப் அப்பர் ஜா, செகண்ட் மோலார் ஆஃப் அப்பர் ஜா ஓப்பனிங் சொல்லக்கூடியது. இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, பெரோட்டிட் இட்ஸ் a largest salivary gland. ஓகேங்களா, அதில் இருக்கக்கூடிய டக்ட்னு சொல்லக்கூடிய ஸ்டென்சன் டக்ட் நம்ம சொல்கிறோம். அது ஓப்பனிங் சொல்லக்கூடிய செகண்ட் மோலார் ஆஃப் அப்பர் ஜா நம்ம சொல்கிறோம், செகண்ட் மோலார் ஆஃப் அப்பர் ஜான்னு சொல்கிறோம் நம்ம. அதே மாதிரி இந்த பெரோட்டின்னு சொல்லக்கூடியது இட் இஸ் மேடப் ஆஃப் சீரஸ் செல்ஸ்னு சொல்கிறாங்க. இட் இஸ் மேடப் ஆஃப் சீரஸ் செல்ஸ், இட் இஸ் மேடப் ஆஃப் சீரஸ் செல்ஸ், இட் இஸ் மேடப் ஆஃப் சீரஸ் செல்ஸ். சீரஸ் செல்ஸ்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அதில் என்ன இருக்குன்னா வாட்டர் இருக்கும், என்சைம்ஸ் இருக்கும், அதாவது வாட்டர் என்சைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சீரஸ் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லக்கூடியது. செகண்ட் ஒன் சொல்லிட்டு சப்மாண்டிபுலர் ஆனது சப்மாக்ஸிலரின்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ அது வந்து இட் இஸ் மேடப் ஆஃப் மியூக்கஸ் செல், இட் இஸ் மேடப் ஆஃப் என்னது மியூக்கஸ் செல்னு சொல்கிறாங்க. சப்லிங்கவல்னு சொல்லக்கூடியது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அது எங்கே வந்து ஓப்பன் ஆகுனான்ட்டு ஓப்பனிங் த பிலோ டங்க், ஓப்பனிங் என்ன சொல்கிறாங்க பிலோ டங்கில் வந்து ஓப்பன் ஆகிறதா கொடுத்துருக்காங்க. இது இந்த சப்லிங்கல்னு சொல்லக்கூடியது. சப்லிங்கல் ஓப்பனிங் எங்கப்பன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிலோ டங்க் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ மேடப் ஆஃப் என்ன சொல்கிறாங்க மியூக்கஸ் செல்ஸ், இட் இஸ் ஆல்சோ மேடப் ஆஃப் மியூக்கஸ் செல்ஸ்னு சொல்கிறோம். இப்போ எந்தெந்த கிளாண்டில் என்னென்ன டக்ட் இருக்குது, ஓகே, அது எங்கெங்கெல்லாம் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக சலைவான்னு சொல்லக்கூடியது, சலைவான்னு சொல்லக்கூடியது காம்போஸ் ஆஃப் சலைவா, காம்போசிஷன் ஆஃப் சலைவா என்னென்ன இருக்குது சலைவாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் சலைவா, சலைவாவில் இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சலைவாவில் என்ன இருக்குன்னா ஆல்ரெடி ஐ டோல்டு வாட்டர் எவ்வளோ பர்சன்டேஜ் 98% வாட்டர் தான் இருக்குது, வாட்டர் இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்சைம்ஸ் இருக்குது, வாட்டர் என்சைம்ஸ் இருக்குது. முக்கியமாக என்சைம்ஸ் சொல்லக்கூடிய சலைவரி அமைலேஸ், சலைவரி அமைலேஸ். ஓகே, நம்ம எடுத்துக்கூடிய இந்த சலைவரி அமைலேஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வந்து மெயினாக நம்ம எடுத்துக்கூடிய 30% கார்போஹைட்ரேட் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக, ஓகேவா, ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்மாக மாற்றுறதுக்கு இந்த சலைவரி அமைலேஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அதே மாதிரி சால்ட் இருக்குது, ஓகே, அதே மாதிரி மியூசின் இருக்குது, சால்ட்டு மியூசின் சொல்லக்கூடியது. அதே மாதிரி லைசோசைம், ஓகே, இட் இஸ் ஒன் ஆஃப் த என்சைம். ஸோ லைசோசைம் என்சைம் சொல்லி இட் இஸ் ஆன்டிபாக்டீரியல், ஓகே. ஸோ காம்போசிஷன் ஆஃப் சலைவான்னு சொல்லக்கூடியது என்னென்னலாம் இருக்குது அந்த சலைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வாட்டர் இருக்குது, என்சைம்ஸ் இருக்குது, சலைவரி அமைலேஸ் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் இருக்குது, சால்ட் இருக்குது, மியூசின் இருக்குது, லைசோசைம் இருக்குது. லைசோசைம் சொல்லக்கூடியது இட் ஆக்ட் as ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட். And next one is very very important. What is a normal pH range of saliva? சலைவாவோட நார்மல் pH ரேஞ்ச் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 6.8. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஒன் மார்க் கொஸ்டின். நார்மல் pH ரேஞ்ச் ஆஃப் சலைவா 6.8. And another one is very very important. Salivary amylase is absent in herbivores. Salivary amylase absent in herbivores. Salivary amylase absent in herbivores. Okay, see the next. Salivary juice.
secreted by the salivary gland. Already we know salivary juice secreted by salivary glands. It reaches the mouth through this duct. Okay, salivary gland secrete the salivary juice. It reaches the mouth through this duct. அப்போ அது எல்லாமே மவுத்தில் போய் ரீச் ஆகுது. எது வழியாக வந்து ரீச் ஆகுதுன்னா த்ரூ திஸ் டக்ட் வழியாக தான் வந்து ரீச் ஆகிறதா கொடுத்துருக்காங்க. சரியா, எது ஸ்டென்சன் டக்ட், வாசன் டக்ட் அண்ட் என்னது பர்த்தோலின் டக்ட்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, மறந்துடாதீங்க. And daily secretion of saliva ranges. Daily secretion of saliva ranges from 1000 to 1500 ml. Very very important one mark question. Daily secretion of saliva ranges from 1000 to 1500 ml. Okay. And this is the overall salivary gland. Next I go to gastric gland. What is gastric gland? What is gastric gland? Gastric gland secrete gastric juice. Gastric gland secrete gastric juice. It is responsible for digestion of food. What is located? The gastric glands are located. Gastric glands are located different region of stomach. Gastric glands located different region of stomach. Gastric gland located different region of stomach. Gastric glands are located stomach inner layer, the different region of the stomach. Gastric glands composed of first one, cheap cells. First one, cheap cells. Gastric glands composed of cheap cells. It secrete the cheap cells secrete the enzyme. Cheap cell secrete the enzymes. So that is called pepsinogen. Pepsinogen. It is one of the enzyme. Inactive stage. Silent நிலையில் வந்து இருக்கக்கூடியது. Inactive stage. Pepsinogen is called proenzyme. Okay. So the gastric glands composed of cheap cell. Cheap cell secrete the enzyme. What is the name of the enzyme? That is called the pepsinogen. So it is one of the proenzyme. Inactive stage. Inactive stage. This is the first one. This is a first cell. And second one in the gastric gland, parietal cell. It secretes the hydrochloric acid. Parietal cell, it secretes the hydrochloric acid. Okay, see, the wall of stomach lined by the gastric glands. It is composed of first one, cheap cell. The cheap cells is otherwise called peptic cells or zymogen cells. Cheap cells or peptic cells or zymogen cells in the gastric glands. It secretes the gastric enzyme. And another one is very very important, goblet cells. It secretes the mucus. Which one is the mucus secretion? That is called the which cell is responsible for the mucus secretion? That is called the goblet cell. And next one, parietal. Already I told. Parietal is otherwise called axanthic cells. Parietal or axanthic cells secrete hydrochloric acid. So cheap cell, peptic cells or zymogen cells, it secretes the enzyme. That's called the gastric enzymes. And goblet cell, it secretes the mucus. For the next one, parietal or axanthic cells secrete hydrochloric acid. Then another one is very very important for this gastric gland. Gastric factor. For this gastric gland, gastric factor or Castile factor. Why it is Castile factor or gastric factor?
castile. Gastric glands or gastric factor castile named W.B. Castile. W.B. Castile, physician. Castile factor named W.B. Castile. W.B. Castile. It consists of two types. That is gastric glands, gastric factor or Castile factor. Castile. Why it is the Castile factor? The named W.B. Castile. That's what is called the Castile factor. So two types of gastric factor or Castile factor. First one extrinsic factor. Next one intrinsic factor. See, intrinsic factor. Gastric factor, it consists of two types, extrinsic and intrinsic factor. What is intrinsic factor? Intrinsic factor is glycoprotein. Intrinsic factor is glycoprotein produced by parietal cells. Already parietal cells or axonal cells secrete hydrochloric acid. And gastric factor or Castile factor, it consists of two types. The first one extrinsic factor, a second is called the intrinsic factor. Intrinsic factor is a glycoprotein produced by the parietal cells of stomach, which is necessary for the absorption of vitamin B12. So what is the main important role of the absorption of vitamin B12? எதுவா அப்சர்வ் பண்ணுது? விட்டமின் B12 வந்து அப்சர்வ் பண்ணுது. ஓகே, புரிஞ்சதுக்கு இதுதான் யூஸ்ஃபுல்லாக கிட்ட கொடுத்துருக்காங்க. எது இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடியது. இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் இஸ் எ கிளைகோப்ரோட்டீன் produced by the parietal cell of stomach, which is necessary for absorption of vitamin B12. Okay, see next. For this gastric juice, the gastric gland secrete the gastric juice. Okay, the gastric juice composition. அப்போ gastric juiceல என்னென்னலாம் இருக்கு? Composition of gastric juice. Gastric juiceல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, first one already told, pepsinogen இருக்கு. Pepsinogen inactive stage is one of the proenzyme. Next one is hydrochloric acid. Okay, hydrochloric acid. Third one renin. And fourth one mucus. Fifth one mild lipase. Okay, so composition of gastric juice. Pepsinogen is one of the proenzyme inactive stage. The pepsinogen convert the pepsin. Okay, that pepsin is very important role of the protein digestion. The protein is converted into protease. Pepsin and peptodes and protease. Okay, and next one hydrochloric acid already told, and renin, it is also another one important enzymes. And next one mucus, gallbladder cells secrete the mucus and mild lipase. Okay, for this gastric juice help in the digestion of protein and fat. For this gastric juice help in digestion of protein and fat. Okay, first one already told, pepsinogen is one of the enzyme, is convert the pepsin with the help of hydrochloric acid. Pepsinogen to convert the pepsin with the help of hydrochloric acid. But this pepsin is one of the enzyme, active enzyme. It convert the protein into peptone. Protein into peptones and protease. Okay, and small amount of fat also converted to the simpler forms. So this is the overall gastric glands. See, last one,
intrinsic factor responsible for the absorption of vitamin B12 is called calcium intrinsic factor. Okay, and see the next one, liver. The liver is the largest gland in our body. It's very very important. The liver is the largest gland in our body. Where it is located? It is located in the upper right side of the abdominal cavity. Upper right side, not left side. Upper right side of the abdominal cavity, just below the diaphragm. Okay, the liver is the largest gland in our body. Is situated upper right side of the abdominal cavity, just below the diaphragm. The liver, it consists of many lobules. The liver, it consists of many lobules, and some important lobules. It consists of two major left and right lobes, two minor lobes. It consists of two major left and right lobes and two minor lobes. The lobes, already told, the lobules, the lobes are connected with the diaphragm. The lobes are connected with the diaphragm. Each lobe has a many hepatic lobules. Already told, the lobules, it consists of many lobules, multi-lobules, and two major left and right lobes and two minor lobes. The lobes are connected with the diaphragm. Each lobe has many hepatic lobules. Hepatic lobules. So that is the functional unit of the liver. It's very very important. One more question. Which one is called the functional unit of the liver? That is called hepatic lobules. For this hepatic lobules is covered by a thin connective tissue. Thin connective tissue sheet. So that is called Gleason capsule. That is called the Gleason capsule. So that is called the Gleason capsule. And next one, liver cells. That's called the hepatic cells. Liver cells or hepatic cells secrete the bile. இப்போ பைல் நமக்கு எங்கேருந்து செக்ரேட் ஆகுது அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா லிவர் செல்ஸை வந்து பைல் வந்து செக்ரேட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? அப்போ மெயினாக வந்து இங்கே என்ன சொல்லலாம், பைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னவா மாறுது, பைல். ஓகேவா? பைல் எமில்சிஃபை bile emulsify the fat which help into the small globules, which help into small globules. ஸோ லிவர் எது இப்போ செக்ரேட் பண்ணுது, பைல் வந்து செக்ரேட் பண்ணுது. சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ரேட் த பைல் விச் இஸ் ஸ்டோர்ட் இன் த செக்ரேட் ஆன பைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எங்கே வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னா கேல் பிளாடர் வந்து ஸ்டோர் ஆகுது. ஓகே, the concentrated in a thin muscular sac that is called the gall bladder. So liver it secrete the bile, and the secrete and bile எங்கப்பா ஸ்டோர் ஆகுது, a thin muscular sac, ஒரு பை மாதிரி கூடிய அந்த மஸ்குலர் சாக்ல வந்து என்னதுன்னா ஸ்டோர் ஆகுது. அது பேர் நம்ம என்ன சொல்கிறோம், கேல் பிளாடர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ த டக்ட் ஆஃப் கேல் பிளாடர்னு சொல்லக்கூடியது, இந்த டக்ட் ஆஃப் கேல் பிளாடர் அதை நம்ம சொல்கிறோம் சிஸ்டிக் டக்ட் நம்ம சொல்கிறோம். டக்ட் ஆஃப் கேல் பிளாடர் அண்ட் சிஸ்டிக் டக்ட் அலாங் வித் ஹெப்பாட்டிக் டக்ட். ஓகேங்களா? ரெண்டு சேர்ந்து இந்த டக்ட் ஆஃப் கேல் பிளாடர் தட்ஸ் கால்ட் சிஸ்டிக் டக்ட் அலாங் வித் ஹெப்பாட்டிக் டக்ட். ஓகேவா? ஸோ ஹெப்பாட்டிக் டக்ட்டும் சிஸ்டிக் டக்ட்டும் ஒன்றா ஜாயின் ஆகி ஃப்ரம் த எங்கே லிவர், ஃப்ரம் த என்னது லிவர். ஸோ டு ஃபார்ம் அ காமன் பைல் டக்ட், டு ஃபார்ம் என்னது காமன் பைல் டக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காமன் பைல் டக்ட்னு சொல்லக்கூடிய இந்த பைல் டக்ட் பாஸ் டவுன்வர்ட்ஸ் அண்ட் ஜாயின் வித் த மெயின் பேன்க்ரியாட்டிக் டக்டோட ஜாயின் ஆகுது. ஓகேங்களா? the bile duct pass downwards and join with the main pancreatic duct to form the common duct, that is called the hepatopancreatic duct. hepatopancreatic duct அப்படினு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படினா the opening of the hepatopancreatic duct into the duodenum, the opening of the hepatopancreatic duct into the duodenum is guarded by or regulated by a sphincter, that is called the sphincter of body அப்படினு நம்ம சொல்றோம். மசில் சொல்லக்கூடிய. சரியா? The opening of the hepatopancreatic duct into the duodenum is guarded or regulated by a sphincter, that is called the sphincter of body அப்படினு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? And next one is very very important. Liver has high power of regeneration. இப்போ நம்ம எக்னோடெர்மேட்டா பார்த்தோம், அதில் வந்து ஸ்டார் பீஸ் has a high power of regeneration அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம். ஓகேங்களா? எர்த்தோமுக்கும் என்ன இருக்குது அப்படின்ட்டு ரீஜென்ரேஷன் பவர் இருக்குது. அந்த மாதிரி லிவருக்கு என்ன சொல்லணும், ஹை பவர் ஆஃப் ரீஜென்ரேஷன் வந்து இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ and liver cells are replaced by new ones for every 3 to 4 weeks. 3 to 4 weeks.
highest regeneration capacity. The liver cells are replaced by new ones every 3 to 4 weeks அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, தெளிவாக வந்து பார்த்துக்கோ. லிவர் செல்னு சொல்லக்கூடியது, அது கல்லீரல் செல்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இழப்பு மீட்டல், ரீஜெனரேஷன் தமிழ் என்ன சொல்கிறோம், இழப்பு மீட்டல் நம்ம சொல்கிறோம். ஸோ அது வந்து அதிகம் இருக்குனால 3லேருந்து 4 வாரத்துக்குள்ளே வந்து பார்த்தோம்னா அந்த பழைய செல்கள் வந்து என்ன ஆகணும்ட்டு புதிய செல்களை வந்து மாற்றி அமைக்கப்படுகின்றன. ஓகேங்களா. ஸோ ஓல்டு செல்ஸ் ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ நியூ செல்ஸாக 3 to 4 வீக்ஸ்க்குள்ளே. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிவர் அண்ட் என்னது பேன்க்ரியாஸ்ன்னு சொல்லக்கூடியது. சரியா. ஸோ லிவர் அண்டு பேன்க்ரியாஸ், அதாவது கல்லீரல் மற்றும் கனி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். சரியா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துக்கோங்க. மெயினாக நான் சொல்லியிருந்தேன் எங்கே இருக்குது அப்படின்னா வந்துட்டு எங்கேப்பா இருக்குது அப்படின்னா லிவரை பொறுத்த வரைக்கும் வந்தோம்னா எங்கேப்பா இருக்குது அப்படின்னா ரைட் சைட் ஆஃப் த அப்டமல் கேவிட்டி. ரைட் சைட் ஆஃப் த என்னது அப்டமல் கேவிட்டி, இட் இஸ் த லார்ஜஸ்ட் கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரியா. அதேமாதிரி ஜஸ்ட் பிலோ த டயஃப்ராம், ஜஸ்ட் பிலோ த என்னது டயஃப்ராம் கொடுத்துருக்காங்க பார்ப்பா. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி டோல்டு இட் கன்சிஸ்ட் ஆஃப் த மல்டி லோபல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். உனக்கு அதில் 2 மேஜர் ரைட் அண்ட் லெஃப்ட் லோப், ரைட் லோப் ஆஃப் லிவர் அண்ட் லெஃப்ட் லோப் ஆஃப் லிவர் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 2 மைனர் லோப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இந்த லோப்ஸ் ஆர் கனெக்டட் வித் டயஃப்ராம் கொடுத்தாங்களா. இது ஒரு லோபு, இங்கே ஒரு லோப் இருக்குது. இது வந்து எதோட வந்து கனெக்ட் ஆகிருக்கு, அந்த டயஃப்ராமோட வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இட் இஸ் கனெக்ட் வித் டயஃப்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த லோபல்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஹெப்பாட்டிக் லோபல்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு. சரி, அந்த ஹெப்பாட்டிக் லோபல்ஸ்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின். which one is called the functional unit of liver, that is called the hepatic lobules, is covered by a thin contiguous sheet, that is called the glycan capsule. முன்னாடி நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா. இப்போ இந்த லிவர் செல்ஸ் ஹெப்பாட்டிக் செல்ஸ் சொல்லிட்டு செக்ரேட் ஆனது பைல்னு சொல்லிட்டேன் நான். அது எங்கடா ஸ்டோர் ஆகுதுன்னா கேல் பிளாடர் வந்து ஸ்டோர் ஆகுது. அப்போ see that கேல் பிளாடர் லிவரில் செக்ரேட் ஆன பைல் எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா வந்துட்டு கேல் பிளாடர் வந்து ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த டக்ட் ஆஃப் கேல் பிளாடர். ஸோ இதான் வந்து டக்ட் ஆஃப் கேல் பிளாடர் சொல்லக்கூடியது. ஓகே. இது வந்து டக்ட் குழாய் இருக்கா. the duct of gallbladder, அது பேர் சொல்றாங்க cystic duct. the duct of gallbladder is called a cystic duct. அதே மாதிரி duct of hepatic duct கொடுத்தாங்களா. hepatic duct right and left hepatic duct of liver னு கொடுத்துருக்காங்க. right and left hepatic duct இது ரெண்டு சேருது. இது ஒன்று சரியா. right and left hepatic duct இது ரெண்டு சேருது. அதாவது கேல் பிளாடரில் இருக்கக்கூடிய டக்ட் ஆஃப் முக்கியமாக சொல்கிறாங்க சிஸ்டிக் டக்ட்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெப்பாட்டிக் டக்ட் லிவர் ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட் ஆஃப் லிவர் இது ரெண்டும் சேர்ந்து இதுவும் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு காமன் பைல் டக்டாக வந்து ஃபார்ம் ஆகுது. என்னவா ஃபார்ம் ஆகுதுப்பா, காமன் பைல் டக்டாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே. த டக்ட் ஆஃப் கேல் பிளாடர் சிஸ்டிக் டக்ட் அலாங் வித் ஹெப்பாட்டிக் டக்ட் ஃப்ரம் த லிவர் டு ஃபார்ம் அ காமன் பைல் டக்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா. தென் அதுக்கப்புறம் இப்போ இது ரெண்டு ஒன்றா சேர்ந்துருச்சு, காமன் பைல் டக்ட் வந்துருச்சு நமக்கு. ஸோ இது அப்படியே ரெண்டு சேர்ந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பாஸ் டவுன்வர்ட்ஸ். ஓகே. இந்த காமன் பைல் டக்ட்னு சொல்லக்கூடியது, இந்த காமன் என்னது பைல் டக்ட்னு சொல்லக்கூடியது பாஸ் டவுன்வர்ட்ஸ் ஜாயின் வித் மெயின் பேன்கிரியாட் டக்ட் கீழே இறங்கிச்சா. ஸோ இது வந்து எதோட ஜாயின் மெயின் பேன்கிரியாஸ் டக்ட் வந்து ஜாயின் ஆகுது. சரியா. அதே பேன்கிரியாட் டக்ட்னு சொல்லக்கூடியது இருக்கா. இதுதான் பேன்கிரியாட் டக்ட்னு சொல்லக்கூடியது. இதோட வந்து ஜாயின் ஆகுது இருக்கா. ஜாயின் ஆகுதா. ஸோ ஜாயின் ஆகும்போது அப்போ என்னது காமன் பைல் டக்ட், இந்த காமன் பைல் டக்ட். ஓகேவா. இது ஸோ இந்த பேன்கிரியாஸில் கூட இந்த மெயின் பேன்கிரியாட் டக்ட்னு சொல்கிறாங்க. இதோட வந்து ஜாயின் ஆகுது. சரியா. ஸோ இந்த ஜாயின் ஆகக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹெப்படோ பேன்கிரியாட் டக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹெப்படோ என்னது பேன்கிரியாட்டிக் டக்ட், அதான் ஆம்பிள் ஆஃப் பேட்டர்ன் சொல்லக்கூடியது. அதே மாதிரி இந்த பேன்கிரியாட் டக்ட் இன்னொரு பேர் நம்ம சொல்லலாம் டக்ட் ஆஃப் விர்சங் சொல்லலாம். நம்ம பேர் என்ன சொல்கிறாங்க, டக்ட் ஆஃப் விர்சங் சொல்லக்கூடியது. ஓகே. தெளிவாக வந்து பார்த்துக்கோ. பைல் டக்ட் பாசஸ் டவுன்வர்ட்ஸு கீழே இறங்குது அண்டு ஜாயின் எதோட ஜாயின் ஆகுது, இந்த மெயின் பேன்கிரியாட் டக்டோட வந்து ஜாயின் ஆகுது. இந்த இடம் ஜாயின் ஆகுது. சரியா. ஜாயின் ஆகும்போது டு ஃபார்ம் அ காமன் டக்ட், அது பேர் சொல்கிறோம் ஹெப்படோ பேன்கிரியாட் டக்ட். அது என்னது ஆம்பிள் ஆஃப் மேட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். சரியா. அதேமாதிரி இந்த ஓப்பனிங் ஆஃப் த ஹெப்படோ பேன்கிரியாட் டக்ட் இன்டு த டியோடினம் இருக்கா. அப்போ இந்த ஓப்பனிங் இங்கே இருக்கு, இந்த ஓப்பனிங். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓப்பனிங் ஆஃப் த ஹெப்படோ பேன்கிரியாட் டக்ட் இந்த திஸ் இஸ் கால்ட் த டியோடினம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் பார்டர் ரெகுலேட்டட் பை ஸ்பின்ஸ்டர். அந்த ஸ்பின்ஸ்டர் பிரதம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பின்ஸ்டர் ஆஃப் ஓடி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இதுதான். ஸோ ஸ்பின்ஸ்டர் ஆஃப் என்னது ஓடி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். திஸ் கால் த டியோடினம். ஓகேங்களா. ஸோ இதுதான் இதுக்கான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் லிவர் ஹேஸ் ஹை பவர் ஆஃப் ரீஜென்ரேஷன் அண்ட் லிவர் செல்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை நியூ ஒன்ஸ் எவ்ரி 3 to 4 வீக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அப்பார்ட் ஃப்ரம் த பைல் செக்ரேஷன், அதாவது லிவர்னு சொல்லக்கூடிய வந்து பைல் செக்ரேஷன் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் வந்து பண்ணுது. இந்த லிவர் பர்ஃபார்ம் த செவரல் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் டு டெஸ்ட்ராய் த ஏஜிங் அண்ட் டிஃபெக்டிவ் பிளட் செல்ஸ்.
டு டெஸ்ட்ராய் த ஏஜிங் அண்ட் என்னது டிஃபெக்டிவ் பிளட் செல்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அதாவது ஏஜ்டு பிளட் செல்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் உனக்கு. சரியா, அதேமாதிரி டிஃபெக்டான பிளட் செல்ஸ் இருக்குது. ஓகேவா, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறது, டெஸ்ட்ராய் பண்ணுறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போ நம்மளுடைய பிளட் செல்ஸ்னு சொல்லக்கூடியது எங்கேருந்து ப்ரொடக்ஷன் இருக்குன்னா போன் மேரில் வந்து ப்ரொடக்ஷன் நடக்கும். ஓகேங்களா, அப்படி ப்ரொடக்ஷன் நடந்து அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன், அதனுடைய வாழ்நாள் காலம்னு சொல்லக்கூடியது. ஆர்பிசி ரத்த சிவப்பு ரெட் பிளட் கேப்சூல்ஸ் லைஃப் ஸ்பேன் வந்து 120 days, 120 days. ஓகே, அதுக்கப்புறம் இது என்ன நமக்கு டெஸ்ட்ராய் ஆகணும். அதான் என்னது டெஸ்ட்ராய் ஏஜிங் அண்ட் டெஃபெக்டிவ் பிளட் செல்ஸ் சொல்லக்கூடியது. ஸோ அது என்னோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்னா வந்து இந்த லிவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். அதேமாதிரி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் த second important function, store the glucose in the form of glycogen. எப்பயுமே நம்ம எடுத்துக்கூடிய ஃபுட்டுன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து குளுக்கோஸ் தான். அந்த குளுக்கோஸ் என்னவா கன்வெர்ட் ஆகணும்ட்டு கிளைக்கோஜன் கன்வெர்ட் ஆகணும். கன்வெர்ட் ஆகி எங்கே போய் ஸ்டோர் ஆகணும்ட்டு லிவர் அண்ட் மசில் செல்ஸ் வந்து ஸ்டோர் ஆகணும். சரியா, நம்ம எப்போ எனர்ஜி தேவைப்படுது அப்போ வந்து அங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ குளுக்கோஸ் என்னவா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா வந்து கிளைக்கோஜனை கன்வெர்ட் ஆகணும். ஸோ அதுக்கு காரணமானது வந்து பார்த்தா அப்படின்ட்டு இந்த லிவர் தான். ஓகேங்களா, ஏன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கும். இங்கே ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் குளுக்கோஸ் வந்து உனக்கு வந்து கிளைக்கோஜனை கன்வெர்ட் ஆகும் டைரெக்டாக பிளட்டில் என்டர் ஆச்சு அப்படின்னா வந்து பிளட்டில் வந்து என்னது குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, அப்படி இன்க்ரீஸ் ஆனால் இட் லீட்ஸ் த நமக்கு நிறைய ப்ராப்ளமேட்டிக் வந்து கிரியேட் ஆகும். லைக் டயபெட்டிஸ், மெலிட்டிஸ் அந்த மாதிரி வந்து நமக்கு சுகர் வர ஆரம்பிச்சிடும். சரியா, இப்போ குளுக்கோஸ் கிளைக்கோஜனை கன்வெர்ட் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வந்து யார்கிட்ட இருக்குது, இந்த லிவர்கிட்ட இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோர் த குளுக்கோஸ் இந்த ஃபார்ம் எப்படி வந்து ஸ்டோர் ஆகுது, கிளைக்கோஜனாக வந்து ஸ்டோர் ஆகுது. ஸ்டோர் த குளுக்கோஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் என்னது கிளைக்கோஜன். அதுபோல் டிஸ்போஸ் த குளுக்கோஸ் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம் வித் ஹெல்ப் ஆஃப் த பேன்க்ரியாட்டிக் ஹார்மோன் சொல்லக்கூடியது. இது ரெண்டாவது ஃபங்க்ஷன் சொல்லக்கூடியது. அதாவது குளுக்கோஸ் வந்து என்ன பண்ணலாம்ட்டு கிளைக்கோஜன் வடிவத்தில் சேமித்து வச்சுக்குது. அது மட்டும் இல்லாமல் கணைய ஹார்மோன்களோட செயல்பாட்டினால ஓகே மீண்டும் குளுக்கோஸாக ரத்தத்தில் வந்து விடுவிக்கிறது கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இதனால் எப்போ பேன்க்ரியாட்டிக் ஹார்மோன் வித் ஹெல்ப் ஆஃப் என்னது பேன்க்ரியாட்டிக் ஹார்மோன் மூலிமா ஸோ மறுபடியும் என்ன ஆகுதுன்னா என்னது குளுக்கோஸும் ஒன்று கிளைக்கோஜன் வடிவத்தில் சேமித்து வைக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அதே மாதிரி இந்த வித் ஹெல்ப் ஆஃப் த பேன்க்ரியாட்டிக் ஹார்மோன் மூலிமா அது என்ன பண்ணுது, மறுபடியும் குளுக்கோஸும் என்னது ரத்தத்தில் வந்து என்னது டிஸ்போஸ் ஆகுது. டிஸ்போஸ் குளுக்கோஸ் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் எது மூலிமா, பேன்க்ரியாட்டிக் ஹார்மோன் மூலிமா. தட் இஸ் அ செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இப்போ பேன்க்ரியாட்டிக் ஹார்மோன் சொல்லக்கூடியது ஒன்று என்னது இன்சுலின் அண்டு குளுக்கோகான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் இன்சுலின் அண்டு குளுக்கோகான். இதான் பேன்க்ரியாட்டிக் ஹார்மோன் சொல்லக்கூடியது. சரியா, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டு ரெகுலேட் த பிளட் குளுக்கோஸ் லெவல் இன் த பிளட். தட் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன், டு ரெகுலேட் த blood glucose level in the blood. That is a second important function. See the third one, store the fat soluble vitamins and iron. Store the fat soluble vitamins என்னது அயன் சொல்லியிருக்காங்க. அதாவது fat soluble என்னது கொழுப்பில் இருக்கக்கூடிய வைட்டமின் சொல்கிறாங்க. சரியா, அது மட்டும் இல்லாமல் இரும்பு, அது ரெண்டுத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணதான் வந்து கொடுத்துருக்காங்க. fat soluble vitamins என்னென்ன சொல்கிறாங்க, A D E K. ஓகேவா, இப்போ நமக்கு வச்சுக்கோங்க ADMK அதிமுக கட்சி நம்ம சொல்கிறோம். அந்த எம்முக்கு பதில் என்ன பண்ணுறோம், E போட்டுக்கிறோம். ADEK fat soluble vitamins and iron வந்து ஸ்டோர் பண்ணுது. ஃபோர்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீடாக்சிஃபை டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். டீடாக்சிஃபை என்னது டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா வந்து நம்முடைய நச்சு பொருட்கள் என்னது வந்து சிதைச்சு நச்சுத்தன்மையற்றதாக வந்து மாற்றக்கூடியது. இப்போ நம்ம இன்கேஸ் நான் ஃபுட் எடுத்துக்கன்னு வச்சுக்கோங்களேன், அது டாக்ஸிக்காக இருந்தாலும் அது வந்து என்ன பண்ணாலும் டீடாக்சிஃபையாக நச்சு இல்லாமல் மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்ட்டு இந்த லிவருக்கு இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. டீடாக்சிஃபை த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். அண்ட் ஃபிஃப்த் ஒன், involve the synthesis of non-essential amino acid. Involve the synthesis of non-amino acid and urea. அதாவது அமினோ ஆசிட் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரோட்டீன். ஓகே, வாட் இஸ் த யூனிட் ஆஃப் த ப்ரோட்டீன், தட் இஸ் கால்ட் அமினோ ஆசிட். அந்த அமினோ ஆசிட் நமக்கு 20 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்குது. 20 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்குது. 10 ஃபார் எசென்சியல் அண்ட் 10 ஃபார் என்னது நான் எசென்சியல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சரியா, ஸோ நான் எசென்சியல் சொல்லக்கூடியது சிரைன், வேலின், கிளைசின் இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, சிரைன், வேலின், ஓகேங்களா, கிளைசின், சிரைன், வேலின், கிளைசின். சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் த நான் எசென்சியல் அமினோ இதில் 10 இருக்குது. சிரைன், வேலின், கிளைசின், ப்ரோலின் சொல்லக்கூடியது. சரியா, சிரைன், வேலின், கிளைசின் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் எசென்சியல் அமினோ ஆசிட். ஓகே, அது எல்லாத்தையும் வந்து இது என்னது சிந்தசிஸ் பண்ணுது. ஓகேங்களா,
அது அவசியமற்ற அமினோ அமிலங்கள் சொல்கிறாங்க, அதான் நான் எசென்சியல் அமினோ ஆசிட்னு சொல்லக்கூடியது. அது வந்து இது வந்து உருவாக்குறதா வந்து கொடுத்துருக்காங்க. எது இந்த லிவர்னு சொல்லக்கூடியது இன்வால்வ் த சிந்தசிஸ் ஆஃப் நான் எசென்சியல் அமினோ ஆசிட்னு சொல்லக்கூடியது. எசென்சியலும் இருக்குது, நமக்கு 10 ஃபார் எசென்சியல் வந்து இருக்குது. அதில் வந்து ஆர்ஜினைன், வேலின், ஹிஸ்டிடின், ஐசோலியூசின், லியூசின் அந்த மாதிரி இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் யூரியா. ஸோ யூரியான்னு சொல்லக்கூடியது, அதாவது யூரியா சிந்தசிஸ் வந்து பண்ணக்கூடிய எதுனா இந்த லிவர் தான். அதாவது லிவர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து த பிரின்சிபல் ஆர்கன் ஆஃப் யூரியா பயோசிந்தசிஸ். விச் ஒன் இஸ் கால்ட் த பிரின்சிபல் ஆர்கன் ஆஃப் யூரியா பயோ, அதாவது யூரியா உற்பத்தியில் முக்கியமாக பங்கேற்கக்கூடிய ஆர்கன் சொல்லக்கூடிய எது அப்படின்னா வந்து எது இந்த லிவர் தான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இதுக்குண்டான இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். அதாவது பயில் மட்டும் செக்ரேட் பண்ணாமல் பயிலை செக்ரேட் பண்ணுறதை தாண்டி இன்னும் சில ஃபங்க்ஷன் வந்து பண்ணுது, அதெல்லாம் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பயில், வாட் இஸ் த கலர் ஆஃப் த பயில்? வாட் இஸ் என்னது கலர் ஆஃப் பயில் அப்படின்னா வந்து மெயினாக வந்து பயில்னு சொல்லக்கூடியது இஸ் எல்லோவிஸ் கிரீனிஷ். Yellowish greenish. What is the color of bile? Yellowish greenish. Yellowish greenish. That is the color of the bile. சரியா? What is the nature of that? Alkaline nature. Alkaline na காரம். Alkaline nature சொல்லக்கூடியது. So what is the color of bile அப்படின்னா yellowish greenish. What is the nature? Alkaline nature அப்படின்னா நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்துக்கோ. இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஃபங்க்ஷன் வந்து பார்த்துருக்கோம். சரியா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா pancreas இருக்குது. See the pancreas. So the pancreas, second largest gland in the digestive system. One more question. Second largest gland in the digestive system. The pancreas acts as a heterocrine gland. Heterocrine gland. Why pancreas is called heterocrine gland? ஏன் வந்து pancreas வந்து heterocrine gland சொல்றோம் அப்படின்னா, because it acts as a both exocrine as well as endocrine. Okay? Why pancreas is called heterocrine gland? Because it acts as a both exocrine as well as endocrine. That's why it is called the heterocrine gland. Okay? The exocrine part is made up of the large number of lobules. Exocrine part is made up of large number of lobules. Exocrine part of pancreas. It is made up of large number of lobules. Okay? Or acini. For this large number of lobules or acini, it is very helpful for the digestion process. எதுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது? digestive process வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? So the exocrine part of pancreas, it consists of large number of lobules or acini. It is very helpful for the digestion process. Okay? Next one, endocrine part of pancreas. Endocrine part of pancreas. Okay? Endocrine part of pancreas. It consists of group of cells. So that is called islets of Langerhans. Okay? Endocrine part of pancreas, it consists of group of cell. So that group of cell is called islets of Langerhans. This is a group of cell. See this diagram. This is called the pancreas. So here group of cell. So this group of cell is called islets of Langerhans. The endocrine part of pancreas, it consists of group of cell is called islets of Langerhans. See the next one. See, second largest gland in the digestive system, pancreas, which is a yellow color compound elongated organ. It is one of the elongated organ. Okay, it consists of exocrine and endocrine cells. Now I told where it is located. It is situated between the limbs of U-shaped duodenum. See, U-shaped duodenum. It is located or situated U-shaped duodenum. Okay? It is situated between the limbs of ரெண்டு லிம்ஸுக்கு இடையில. ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தோன்னா யூ ஷேப்பில் வந்து இருக்கக்கூடியது டியோடினம். இட் இஸ் சிச்சுவேட்டட் பிட்வீன் த லிம்ஸ் ஆஃப் யூ ஷேப்டு டியோடினம். See the exocrine portion of pancreas secrete the pancreatic juice, already told. Okay? Exocrine portion of secrete the pancreatic juice.
இட் கண்டெயின் த pancreatic juice என்னெல்லாம் இருக்குது, என்சைம்ஸ் இருக்குது. ஸோ லைக் என்னென்ன என்சைம்னா சச்சஸ் pancreatic amylase. pancreatic amylase சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கூடிய 30% ஆஃப் கார்போஹைட்ரேட் வந்து சிம்பிள் ஃபார்மாக மாற்றக்கூடியது வித் ஹெல்ப் ஆஃப் என்னது pancreatic amylase அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதே மாதிரி pancreatic amylase சொல்லக்கூடிய ஸ்டார்ச் வந்து மால்டோஸாக மாற்றும். ஸ்டார்ச் என்னது மால்டோஸாக வந்து மாற்றக்கூடியது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ட்ரிப்சின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ட்ரிப்சின் இருக்குது. அதுவும் ஒன் ஆஃப் த என்சைம்ஸ் அட்டும் நம்ம சொல்கிறோம். ஓகே, அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா pancreatic lipase இருக்குது. pancreatic என்னது lipase இருக்குது. இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த என்சைம் சொல்லக்கூடியது. அண்ட் த endocrine part is called, இதெல்லாம் exocrine part. இப்போ இந்த pancreatic amylase, trypsin, pancreatic lipase இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் இது எல்லாத்தையுமே என்னது டைஜஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எது எக்ஸோகரின் பார்ட் ஆஃப் pancreas. அதே எண்டோகிரின் பார்ட் ஆஃப் pancreas வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்துரும். எண்டோகிரின் பார்ட் ஆஃப் pancreas it consists of group of cells is called as the islets of Langerhans. It secretes the hormones such as insulin and glucagon. ஓகேங்களா. secrete insulin and glucagon வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா உனக்கு இதில் அந்த pancreas வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஆல்பா செல் இருக்குது, பீட்டா செல் இருக்குது. ஓகே, பீட்டா செல் தான் உனக்கு வந்து எது செக்ரெட் பண்ணுதுன்னு வந்துட்டு இன்சுலின் வந்து செக்ரெட் பண்ணும். ஆல்பா செல் செக்ரெட் த குளுக்கோகான், ஆல்பா செல் செக்ரெட் த குளுக்கோகான், பீட்டா செல் செக்ரெட் த இன்சுலின். ஓகே, and see the last one, the pancreatic duct directly open into the duodenum. Already I told the pancreatic duct directly open into the duodenum. So this is the overall pancreas. Okay, so இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தது என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து மெயினாக digestive glandல salivary gland, and next one is gastric gland and liver, and finally for the pancreas. Okay, thank you so much to all.